அவர் சொல்றாருங்க, அதாவது ஒரு மனிதனுக்கு கொஞ்சமாவது கூச்சம் இருக்க வேண்டாமா? நானும் அண்ணனும் துப்பாக்கி சுட்டு பழகின போது இதை விட நீ அவரை இழிவுபடுத்த முடியுமான்னு கேட்கிறான். அவருடைய போர் வீரம் என்ன, போர் திறன் என்ன, அவரும் இவரும் ஒன்னா கோலி குண்டு விளையாடுற மாதிரி இந்த பேசுறாங்க. நாங்க 2 பேரும் ஒன்னா துப்பாக்கி சுட்டு பழகின போது சகாயர் என்ன தலைவரேன்னு தான் கூப்பிடுவார். அவர் பார்க்கவே இல்லைங்க. இத்தனையும் உங்கள் காலத்தில் உங்கள் முகத்தை உடிக்கிற, உங்கள் சாயத்தை வெளுக்கிற உங்கள் புறம். நாங்க சொல்லல. நான் பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றது ஒரு மாளிகையில் உட்காந்து, அது வாடகைக்கு தான். வாடகை விடவே நம்முடைய அதர்மம் மனோஜை கேட்டால் எல்லாம் சொல்வார். இங்க இருக்கிற புரூட்டஸ், இந்திரகுமார், தேரடி, கரிகாலன் எல்லாம் நான் பயந்துதான் கூப்பிடல. நான் உண்மையா சொன்னா பசுமன் பாண்டியனுக்கே பயந்த நான். விஜய் என்கிற நடிகர் வந்த பிறகு தன்னிடம் இருக்கிற வாக்குகளின் அளவு குறைகிறது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் உளவுத்துறையினுடைய அறிக்கை நம் அரசுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் போகும், அவருக்கும் தெரியும் 8% என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பதற்கு காரணம் அது இப்போதே 5%க்கு கீழே வந்துவிட்டது என்பது உளவுத்துறையின் அறிக்கை. 2026 வருகிற போது 1% கூட அவருக்கு வராது. தொலைபேசியில் தொடர்பில்லாத தொலைபேசிகள் வந்து கொண்டிருக்கின்றன. நான் அறிவேன். ஒன்றை உறுதியாக சொல்லுகிறேன், நாங்கள் கொள்கைக்காக எதையும் இழக்க தயாராக இருப்போம். சீமானும் இந்த உரை கேட்க வந்து கொண்டிருக்கிறார் என்று அதற்குள் ஒரு மெலிதான மிரட்டல் இருக்கிறது. நடந்து கொண்டிருந்த காலத்தில் கூட நீங்கள் பிரபாகரனை காட்டி கொடுத்தால் உங்களுக்கு பதவியும் பணமும் கிடைக்கும் என்றால் காட்டி கொடுக்க தயங்காத ஒரு மனிதன் சீமான் தான். அவற்றையும் எல்லா கோணங்களிலும் எல்லா விதமான குரல்களிலும் பேசி முடித்த பிறகு மீதம் இருப்பதை சீமானே பேசிவிட்டார். ஒரு விதத்தில் எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. நான் நேர்மையாகவே பதிவு செய்கிறேன். பெரியாரின் பிள்ளை, மார்க்சின் மாணவன், தம்பியின் தம்பி என்கிற அறிமுகத்தோடு எங்கள் மேடைக்கு வந்த ஒரு இளைஞன் கண்டிப்பாக கொள்கையாளனாக வருவான் என்று என்னால் நம்பப்பட்ட ஒரு தம்பி இப்படி இத்தனை பேருக்கு நடுவில் கேலி பொருளாக ஆகியிருக்கிறாரே என்கிற வருத்தம் எனக்கு உண்மையாக உண்டு. ஒன்று மட்டும்தான் உண்மை, கூட்டத்தை நம்பி நாம் அரசியல் செய்யவில்லை. ஐயா சொல்லிக் கொடுத்த கொள்கையை நம்பி மட்டுமே அரசியல் செய்கிறோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை எல்லோரும் அறிவோம். அதனால் தான் இத்தனை கருஞ்சட்டைகளும், இத்தனை பொதுமக்களும், இத்தனை பல்வேறு கட்சிகளில் இருக்கிற தோழர்களும் இந்த மேடைக்கு வந்திருக்கிறார்கள், இந்த அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அண்மையில் நான் ஒரு மிகப்பெரிய விருது பெற்றேன். எப்படி நம்முடைய தோழர் ராஜேந்திரன் அவர்களுக்கு தேடி தேடி, தோழர் புதிய வெப்பனுக்கு, கவிஞர் பொன் செல்வ கணபதிக்கு தேடி தேடி எப்படி விருது அளிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி 2 நாள்களுக்கு முன்னால் இதே சைதாப்பேட்டையில் நான் ஒரு விருது பெற்றேன். பெரியார் திடலுக்கு நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்றபோது ஆசிரியர் அவர்கள் ஒரு கைத்தடியை கொடுத்தார். அது பற்றி பேசிய முதலமைச்சர் சொன்னார், எனக்கு இது போதும் என்று சொன்னார். அதுபோல 2 நாள்களுக்கு முன்னால் சைதாப்பேட்டையில் வெறும் பார்வையாளனாக வந்த என்னை அருமைக்குரிய அமைச்சர் மாசு அவர்கள் மேடைக்கு அழைத்தார். முதலமைச்சர் தன் அருகில் அமரச் சொன்னார். அமர்ந்திருக்கிற போது முதலமைச்சர் சொன்னார், நான் பார்க்கிறேன் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நம் கொள்கைகளை பரப்புவதற்காக சுற்றி கொண்டிருக்கிறீர்கள், மகிழ்ச்சி என்று சொன்னார். உண்மையாய் சொல்லுகிறேன், இது போதும் எனக்கு. வாழ்வில் இதனை தாண்டி நான் உண்மையாக இருக்கிறேன், தோழர்கள் உண்மையாக இருக்கிறார்கள், அதற்கு இந்த விருதுதான் பெரிதென்று கருதுகிறேன். சீமானை இழிவுபடுத்த வேண்டும் என்பதோ இப்படி அவனை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதோ ஒரு பகை உணர்ச்சியோ வன்மமோ கொண்டு இந்த கூட்டம் நடத்தப்படவில்லை. எல்லையை மீறி போய்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தெருவில் வந்து நாமும் யார் என்பதை காட்ட வேண்டும், அமைதியாகவே காலம் போய்விடாது என்று எச்சரிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த கூட்டம். இந்த கூட்டத்தின் பொருளை, நோக்கத்தை புரிந்து கொண்டுதான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள்.
மேடையில் பேசுவதற்கு தேதி கேட்டால் கூட கிடைக்காதவர்கள் இன்றைக்கு பார்வையாளர்களாக அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். நல்லது, நாம் காலத்தையும் கருதித்தான் உரையாற்ற வேண்டும், நிறைய சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. எனக்கே வியப்பாக இருந்தது. தீனாவின் பேச்சை, பசும்பொன் பாண்டியன் பேச்சை நான் இன்றைக்குத்தான் கேட்கிறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குரலில் இருந்தது. ஒரு உண்மை எனக்கு தெரியும், தீனா பேசியது 100க்கு 100 உண்மை. அதில் ஒன்றும் பொய் இல்லை. அவர் பேசிய போது கேலியாக பேசியிருக்கலாம். அந்த சிறை அதிகாரி இப்போதும் இருக்கிறார். தினமும் 2 கடிதங்கள் தான். யார் யாருக்கு என்றவர் சொன்னார். அப்போதிருந்தே பணத்தின் பின்னால் போகிற அந்த பண பைத்தியம்தான் இன்றைக்கு இந்த இடத்திற்கு அந்த ஆடை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. பணமும் பதவியும் இருந்தால் போதும் என்று நினைத்தால் ஒன்றை நாம் சொல்ல வேண்டும். வாழ்வில் எப்போதும் உங்களுக்கு பணமும் பதவியும் உங்களுக்கு பின்னால் பேசாது. இன்றைக்கு ஐயா பெரியாரை பற்றி பேசுகிறோம், அண்ணாவை, கலைஞரை பேசுகிறோம் என்றால் பணக்காரர்கள் என்பதற்காக பேசவில்லை. பதவியில் இருந்தவர்கள் கூட அண்ணாவும் கலைஞரும் இருந்தார்கள். பெரியார் ஒரு பதவியிலும் இல்லை. இந்த நாடு இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறது, பேசும், இன்னும் ஒரு 100 ஆண்டு பேசும். ஐயா பெரியார் எதிரில் இருக்கிறவர்களை கடுமையாக பேசுவார். ஏன் மக்கள் பொறுத்து கொண்டார்கள்? அது அவருடைய வயது காரணம் இல்லை. வயதான 2 பேரை இந்த மேடையிலே வந்து இங்கே இருக்கிறவர்களை கடுமையாக பேச சொல்லுங்கள், கேட்பார்களா? வயது காரணம் இல்லை. அவருக்கு பின்னால் இருந்த தொண்டர்கள் காரணம் இல்லை. அவர் படித்த படிப்பு காரணம் இல்லை. நாம் கூட படித்திருக்கிறோம் எல்லாரும், அவையெல்லாம் காரணம் இல்லை. அவர் இந்த சமூகத்திற்கு செய்த தொண்டு காரணம் என்பதை உணர வேண்டும். நல்லது நண்பர்களே, நேரடியாக நான் செய்திக்கு வருகிறேன். 3 செய்திகளை இந்த மேடையில் நான் முன்வைக்க இருக்கிறேன். ஒன்று, சீமான் தானாக இயங்கவில்லை, இயக்கப்படுகிறார். இது ஒரு முதல் குற்றச்சாட்டல்ல, உண்மை. அவர் பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்படுகிறவர் என்று தெரிந்து கொண்டு, யாரையும் நான் குறைத்து மதிப்பிடுவதில்லை, மேடையில் பேசுகிற ஆற்றல் இருக்கிறது. சில நேரங்களில் எதிரே உட்கார்ந்திருக்கிறவனுக்கு காது செவிடாகும், அது வேறு. திடீரென்று எதற்கு கத்துவது என்று தெரியாமல் கத்துகிறார். ஆனாலும் தொடர்ந்து பேசுகிற பேச்சு ஆற்றல் இருக்கிறது. பதவி ஆசையும் பண ஆசையும், பதவி ஆசை என்றால் தன்னல வெறி என்றால் இனி ஒருவன் பிறந்துதான் வர வேண்டும். அவ்வளவு பெரிய தன்னல வெறி. நான் உண்மையாய் சொல்லுகிறேன். போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் கூட நீங்கள் பிரபாகரனை காட்டி கொடுத்தால் உங்களுக்கு பதவியும் பணமும் கிடைக்கும் என்றால் காட்டி கொடுக்க தயங்காத ஒரு மனிதன் சீமான் தான். நான் இது எல்லாவற்றையும் மேடைக்காக பேசவே இல்லை. எனவே பணமும் பதவியும் ஆசை கொண்டவன் ஒரு மனிதன் என்பதை புரிந்து கொண்டு பின்னால் இருந்து இயக்குகிறவர்கள் யார், அதற்கான சான்றுகள் என்ன? இது ஒன்று. இரண்டாவதாக, மொத்தம் 3 செய்திகளைத்தான் நான் சொல்ல வேண்டும். இந்த செய்திகள் சற்று ஆழமானவை. இங்கே கூட நம்முடைய யூடியூப் ரூட்டர்ஸ் அவர்கள் சொல்லுகிற போது ஒன்றை படித்து காட்டினார். சீமானும் இந்த உரை கேட்க வந்து கொண்டிருக்கிறார் என்று. அதற்குள் ஒரு மெலிதான மிரட்டல் இருக்கிறது. அது வேடிக்கையான செய்தி அல்ல. அதற்குள் மெலிதான மிரட்டல் இருக்கிறது. இந்த மேடையில் நான் பதிவு செய்கிறேன், வேண்டுமென்றே பதிவு செய்கிறேன். நேற்றிலிருந்து என் மனைவியின் தொலைபேசியில் தொடர்பில்லாத தொலைபேசிகள் வந்து கொண்டிருக்கின்றன. நான் அறிவேன். ஒன்றை உறுதியாக சொல்லுகிறேன், நாங்கள் கொள்கைக்காக எதையும் இழக்க தயாராக இருப்போம். எதையும் இழக்க தயாராக இருப்போம். அந்த உள்நோக்கம் என்ன என்பது ஒன்று. அவருடைய பேச்சுகளில் இருக்கிற பொய்கள் 2. மூன்றாவதாக, மிக முக்கியமான இந்த 3 பகுதிகளை மட்டுமே நான் முன்வைக்க விரும்புகிறேன். இதனுடைய எதிர் விளைவுகளை பற்றிய செய்திகள். அவர் எதற்காக செய்கிறார் என்றால் 2 காரணங்கள் தான். ஒன்று, அவருக்குள்ளே ஒரு பெரிய பலவீனமும் ஒரு கையாலாகாத தன்மையும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜய் என்கிற நடிகர், நாம் விஜயை ஆதரிக்கவில்லை, யாரையும் ஆதரிக்கவில்லை. விஜய் என்கிற நடிகர் வந்த பிறகு தன்னிடம் இருக்கிற வாக்குகளின் அளவு குறைகிறது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் உளவுத்துறையினுடைய அறிக்கை நம் அரசுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் போகும், அவருக்கும் தெரியும். 8% என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பதற்கு காரணம், அது இப்போதே 5%க்கு கீழே வந்துவிட்டது என்பது உளவுத்துறையின் அறிக்கை.
2026 வருகிற போது 1% கூட அவருக்கு வராது. எனவே தன்னை பற்றி எல்லோரும் பேச வேண்டும், மலினமான விளம்பரத்தால் மறுபடியும் தான் புகழ் பெற வேண்டும் என்று கருதுவது அதனுடைய நோக்கம். நானும் தோழர் ராஜேந்திரனும் பேசிக் கொண்டிருந்தோம். தெளிவாக ஒன்றை சொல்லுகிறேன், நண்பர் சீமான் அவர்களே, நீங்கள் இனி எப்பாடு பட்டாலும் ஒரு நாளும் 1% வாக்கையும் பெற முடியாது. உங்கள் வரலாறு முடிந்து போயிற்று. ஏறத்தாழ கலகலத்து போன கட்டத்திலே தான் இன்றைக்கு அவர் அப்படி தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக பேசுகிறார். முழுக்க முழுக்க அவரை பின்னாலிருந்து இயக்குகிறார்கள். எங்கே நடந்தது? நான் மூன்றாவதாக நேற்றைக்கு நடந்த புத்தக கண்காட்சி பற்றி பேச வேண்டும். முதலாவது, இந்த கூட்டம் எங்கிருந்து தொடங்குகிறது என்றால், கடந்த 20ஆம் தேதி சென்னை வண்ணாரப்பேட்டையில் பெரும்பாட்டன் பாரதிக்கு விழா எடுக்கிறோம் என்று நாம் தமிழர் கட்சி எடுத்த விழாவில் அங்குதான் பெரியாரை பற்றி அத்தனை இழிவாக பேசினார். இப்போது ஒரு கேள்வி எழுகிறது. அவர்களே பேசுகிறார்கள், தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். நம் கூட்டத்தை பற்றி நம் தோழர்கள் எழுதுவதை விட இந்த கூட்டத்தை பற்றி தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதிலே நாம் என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்றால், 20ஆம் தேதி பேசியதற்கு எதற்காக நீங்கள் 15 நாள் கடந்து கூட்டம் போடுகிறீர்கள்? காரணத்தோடு தான். ஏனென்றால் 20ஆம் தேதி நீங்கள் ஏன் கூட்டம் போட்டீர்கள் என்பதை நான் சொல்ல வேண்டும். எப்போதும் நாம் தமிழர் ஒரு செய்தியை சொல்லுவார்கள், நீங்கள் நினைத்து பார்க்கலாம். நினைவு நாளைத்தான் நாங்கள் போற்றுவோமே தவிர பிறந்த நாளை கொண்டாட மாட்டோம். உண்மையா இல்லையா? ஏனென்றால் நினைவை போற்றுவோம் என்றுதான் சுவரொட்டி அடிப்பார்கள். கடந்த டிசம்பர் 11 பாரதியின் நினைவு நாள் இல்லை, பிறந்த நாள். நினைவு நாளை மட்டுமே போற்றுவோம் என்று சொல்லுகிற அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடினார்கள். அதுவும் பாரதி பிறந்தது டிசம்பர் 11, அவர்கள் விழா நடத்தியது 20. ஏன் அந்த இடைவெளி என்றால், அது பாரதிக்காக எடுக்கப்பட்ட விழா இல்லை. டிசம்பர் 17ஆம் தேதி தான் அமித்ஷா அம்பேத்கரை பற்றி தவறாக பேசினார். அமித்ஷா அம்பேத்கரை பற்றி தவறாக பேசிய பிறகு அதற்கான எதிர்வினைகள் எழுந்தன. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அதனை கண்டித்தார். இப்போது அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. பேச்சு முழுவதும் அம்பேத்கரை பற்றி போய்விடாமல் பெரியாரை பற்றி கேவலமாக பேசினால் அதற்கு விடை சொல்வார்கள் என்று அவர்கள் நம்பினார்கள். இதை சீமான் தன் பேச்சிலேயே சொல்லுகிறார். சண்டாளன் பேச்சுக்கு ஏற்படாத பரபரப்பு இப்போது அவர்களுக்கு வந்திருக்கும், நாளையிலிருந்து பேசுவார்கள் என்கிறார். அவர்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காகவே அடுத்த நாள் நான் பேசவில்லை. 15 நாள் இடைவெளி விட்டு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். அதுதான் அடிப்படை. உன் கூட்டத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டு, எங்கள் கூட்டத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டு. அம்பேத்கரை பற்றியே இழிவுபடுத்திய அமித்ஷாவை பேசி முடித்து பிறகு சீமானை பேசிக் கொள்ளலாம். உலக தலைவர்களை பற்றியெல்லாம் பேசியிருக்கிற நீங்கள் இந்த உதவாத மனிதனை பற்றி பேச வேண்டுமா என்று நண்பர்கள் கேட்கிறார்கள். நாம் பெரியவர்கள் இல்லை. எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும், அவ்வளவுதான். யார் பெரியவன் என்கிற கணக்கு எப்போதும் நம்மிடத்திலே இல்லை. பெரும்பாட்டன் பாரதியை எப்போது இவர்களுக்கு நினைவுக்கு வந்தது? நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஒரு மலர் வெளியிட்டிருக்கிறார்கள். தோழர் வெற்றி செல்வன் என்னை மன்னிக்க வேண்டும், என் நேரிலேயே கொண்டு வந்து அந்த மலரை கொடுத்தார். எனக்கு ஐயாவை போலவோ ஆசிரியர் போலவோ அல்லது நம்முடைய இந்திரகுமார் தேரடியை போலவோ அந்த ஆதாரங்களை கொண்டு வருகிற பழக்கம் இல்லாததால் மறந்து விட்டேன். ஆனால் அந்த புத்தகம் என்ன இருக்கிறது என்று சொல்லுகிறேன். அந்த நாம் தமிழர் கட்சியின் இன எழுச்சி மாநாட்டில் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வமான மலர், பெரிய மலர். அதன் பின்பக்கத்தில் அஞ்சல் தலை அளவில் 64 படங்கள் இருக்கின்றன. முதல் வரிசையில் 8, மொத்தம் 8 வரிசை, 64 படங்கள் இருக்கின்றன. ஒரு செய்தி தெரியுமா தோழர்களே? மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் தமிழர் கட்சி வெளியிட்ட அந்த மலர் அதிகாரப்பூர்வ மலர். பின்னட்டையில் 64 படங்கள். அதில் இருக்கிற முதல் படம் ஐயா பெரியார். எனவே அவர்கள் இப்போது வந்த மாற்றம் ஏன் என்பதற்காக சொல்லுகிறேன். அடுத்த படம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். மூன்றாவது படம் அயோத்திதாசர். மாப்போசி இருக்கிறார், முத்துராமலிங்க தேவர் இருக்கிறார், சீபா ஆதித்தனார் இருக்கிறார், புலிகள் படங்கள் சில இருக்கின்றன. மொத்தம் 64 படங்களில் யாருடைய படம் இல்லவே இல்லை தெரியுமா? அவர்களின் பெரும்பாட்டன் படம் இல்லை. 64 படங்களில் ஒரு படமாக கூட பாரதியாரின் படம் இல்லை. இப்போது பாரதியார் தான் தமிழ் தேசியத்துக்கு, நீ பாரதியாருக்கு தானே விழா எடுத்தீர்கள், பாரதியாரை பற்றி தானே பேச வேண்டும். பாரதியாரை தொட்டு கொண்டு
பெரியாரை இழிவுபடுத்தியதுதான் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம். நான் கேட்கிறேன், பாரதியார் எப்படி தமிழ் தேசியத்துக்கு முன்னோடியாவார்? பாரதியின் கவிதைகளை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. பாரதியின் மீது 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த கவிதையின் ஓட்டத்தில், அதில் இருக்கிற கற்பனை நயத்தில் நான் ஒரு நாளும் குறுக்கிடவில்லை. ஆனால் பாரதி எப்படி உங்களுக்கான தேசிய கவிஞன், தமிழ் தேசிய கவிஞர் ஆவார்? நான் 2 எடுத்துக்காட்டுகளை மட்டும் சொல்லுகிறேன். பாரதி அவர்கள் விளங்காமல் அல்லது படிக்காமல் சொல்லுகிறார்கள். தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினாளாம் எங்கள் தாய் என்று பாரதி தமிழ் தாயை பாடவே இல்லை. அந்த பாட்டுக்கு தலைப்பே பாரத தாய். பாரத தாய் தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்களை வாணர்களால் கூட கண்டுபிடிக்க முடியாமல் என்று பிறந்தவள் என்று அறிய முடியாத ஒரு நீண்ட வரலாறு உடையவள் பாரத தாய் என்பது தமிழ் தேசியத்திற்கு உடன்பாடா? சொல்லுங்கள். தமிழ் தேசியம் அதை ஏற்கிறதா? இந்தியா என்பது, பாரதம் விடுங்கள், இந்தியா என்பது நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற ஒரு நாடு என்பதை ஒப்புக்கொண்டால் உங்கள் தமிழ் தேசியத்தின் அடிப்படையே தகர்ந்து போகிறது. அதைத்தான் பாரதி சொன்னார். இரண்டாவதாக பாரதி சொன்ன மிக முக்கியமான இன்னொரு செய்தி என்ன என்று கேட்டால், தமிழை பாடினார் என்றால் மொத்தம் 6 பாடல்கள் தான். நீங்கள் பாரதியினுடைய மொத்த கவிதைகளை எடுத்து பாருங்கள். பாரதியார் தமிழை பற்றி பாராட்டி பாடிய பாடல்கள் வெறும் 6 பாடல்கள் தான். ஆனால் விநாயகர் 4 மணி மாலையிலே தொடங்கி அல்லாஹ் வரைக்கும் 23 பாடல்கள் பக்தி பாடல்கள். அவற்றுள் 21 இந்து மதம் சார்ந்தது. 2 பாடல் தான், ஒன்று இயேசு ஒன்று அல்லாஹ், மற்ற 21 பாடல்கள் இந்து மதம் சார்ந்தது. அதை தாண்டி பாரதி பாடியிருக்கிற அத்தனை பாடல்களையும் தாண்டி நீங்கள் உரைநடைக்குள் போனால் அந்த கவிதைகளிலேயே ஒன்றை நான் சொல்ல வேண்டும். அந்த பக்தி பாடல்களை ஏன் நான் குறிப்பிட்டேன் என்றால், நவராத்திரி என்று 2 பாடல்கள் இருக்கின்றன. நவராத்திரி 1, நவராத்திரி 2. நவராத்திரி 1 என்பது உஜ்ஜயினி நித்திய கல்யாணி என்று தொடங்கும். மொத்தம் 8 வரி. 8 வரியில் 4 தமிழ் சொற்கள். தமிழ் சொற்களே இல்லாமல் சமஸ்கிருதத்தில் பாடியவர் பாரதி. நீங்க எடுத்து பார்க்கலாம், யார் வேண்டுமானாலும், நம் தோழர்கள் கூட நீங்கள் பார்க்க வேண்டும். நவராத்திரி 1 முழுக்க சமஸ்கிருத சொற்களால் பாடிய பாரதி தமிழ் தேசியத்துக்கான முன்னோடி என்று சீமான் சொல்லுகிறாரா? அல்லது அவருடைய குருநாதர், நண்பர்கள் சரியாக பெயர் வைத்தார்கள், சாவர்கர் மணியரசன். நாம் இனிமேல் அப்படித்தான் எழுத வேண்டும். சாவர்கர் மணியரசன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறாரா? இது ஒன்று. தமிழ் பற்றியும் சமஸ்கிருதம் பற்றியும் பாரதி என்ன சொன்னார்? 3 புலவர்களை பாரதி 3 இடங்களில் சொல்லுகிறார். 3 இடங்களிலும் இதே வரிசையில் சொல்லுகிறார். வள்ளுவனை, கம்பனை, இளங்கோவை என்றுதான் நமக்கு சொல்ல வரும். ஆனால் பாரதி எல்லா இடத்திலும் கம்பனை தான் முன்னிறுத்துவார். கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல். காலத்தால் கம்பன் மிகவும் பிற்பட்டவர், 3வது இடத்துக்கு தான் வரணும். ஆனால் கம்பனை முதல் இடத்தில் நிறுத்துகிற பாரதியார் இன்னொரு இடத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், கம்பன் என்றொரு மானுடன் பிறந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும், சேரனின் தம்பி சிலம்பை இசைத்ததும், தெய்வ புலவர் தெய்வ வள்ளுவர் திருக்குறள் தந்ததும். அந்த ஒரு இடத்துல தெய்வ வள்ளுவர் என்று குறிப்பதும், இந்த இடத்தில் காளிதாசன் ஏன் வந்தார் என்பது இன்னொரு செய்தி. எதற்கென்றால் மிக தெளிவாக பாரதியார் எழுதுகிறார், தமிழ்நாட்டில் தமிழ் சிறக்கட்டும், பாரதம் முழுவதும் சமஸ்கிருத ஆட்சி நிலவட்டும். உரைநடையில இருக்கு. யார் தமிழ் தேசியத்துக்கு தலைவர்? பாரதம் முழுவதும் சமஸ்கிருதம் ஆட்சி நிலவட்டும் என்று எழுதிய பாரதியார் அடுத்த வரியில் எழுதுகிறார், சமஸ்கிருதத்தை தெய்வ பாஷை என்றால் சிலர் கோபித்துக் கொள்ளுகிறார்கள். இது விளையாட்டுக்கு சொல்வதன்று. மனிதர்கள் பேசும் பாஷைக்கும் பாஷை என்று பெயர், தெய்வங்களின் பாஷைக்கும் பாஷை என்று பெயரா? சமஸ்கிருதம் தேவ பாஷை. எழுதியிருப்பவர் பாரதி. உங்களின் தமிழ் தேசியத்திற்கு அது உடன்பாடா என்பதை சொல்லுங்கள். நான் எல்லாவற்றையும் சான்றுகளோடு கேட்கிறேன். யார் தமிழ் தேசியத்தின் முன்னோடி? ஐயா பெரியார் எதிரி. நீங்கள் இவர்தான் முன்னோடி என்று சொல்லுகிறீர்களே, இந்த பாரதியாரைத்தான் நீங்கள் முன்னிறுத்துகிறீர்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இரண்டாவதாக அவர் சொல்லி இருக்கிற பொய்களை எல்லாம் நாம் பார்த்தோம். கையெழுத்து போட்டு கொடுத்தால் உடனே விசா கொடுத்து விடுகிறார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு பச்சை பொய்
ஆனால் நான் இந்த இடத்திலே என்ன கேள்வியை முன்வைக்கிறேன் என்றால், தமிழர்கள் அல்ல, ஈழத் தமிழர்களே இப்போதாவது வாய் திறந்து பேச போகிறீர்களா இல்லையா? இதுதான் என்னுடைய கேள்வி. அவர் பெரியாரை இழிவுபடுத்தியதை விட, கலைஞரை இழிவுபடுத்தியதை விட, ஈழத்தமிழர்களையும் பிரபாகரனையும் தான் கூடுதலாக இழிவுபடுத்தி இருக்கிறார் என்கிற செய்திக்கான சான்றுகளை நான் தர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜெயலலிதாவை ஆதரிக்கிறார். முழுக்க முழுக்க ஜெயலலிதா விடுதலை புலிகளுக்கும் குறிப்பாக பிரபாகரனுக்கும் எதிராக இருக்கிறவர். நமக்கு எல்லோருக்கும் தெரியும். இங்கேயும் சொன்னார்கள், பிரபாகரனை அழைத்து வந்து தூக்கில் போட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவர் ஜெயலலிதா. அப்போது அதை நிறைவேற்றுகிற அவை தலைவராக இருந்தவர் அண்ணன் காளிமுத்து. அவருடைய அதாவது பின்னால் இருந்து பார்ப்பனர்கள் இயக்குகிறார்கள், வாய்மொழியாகவும் தாய்மொழியாகவும் தமிழே பேசுகிறார்கள். சீமான் சொல்றார். ஆனால் அவர் வீட்டில் அவர் மனைவி தமிழ் பேசாது. அவங்க வீட்டில் மனைவி ஏன்னா எனக்கு தெரியும், காளிமுத்தண்ணனின் இரண்டாவது மனைவியின் மகள் அவர், அவங்களுக்கு பேச்சு மொழி தெலுங்கு தான். நான் குறை சொல்லலை, இல்லை என்று சொல்லலை. ஆனால் நீ எல்லா இடத்துலையும் பேசுறீல்ல, தெலுங்கு பேசுறவன், உன் வீட்டில் என்ன நடக்குது? உன் வீட்டில் பாபான்னு தானே ஒன்று கூப்பிடுறாங்க, இல்லைன்னு சொல்லுங்க. பாபான்னு கூப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அது வாய்மொழியும் தாய்மொழியும் தமிழ்தானா என்று கேட்கிறேன். இந்த தேதியோடு சொல்லுகிறேன், 2008 அக்டோபர் 23 ஜெயலலிதாவினுடைய அறிக்கை. இந்த கருணாநிதி ஆட்சியில் இருப்பதால் தான் இங்கே தைரியமாக விடுதலை புலிகளை ஆதரித்து பேசுகிறார்கள். நான் மட்டும் இப்போது ஆட்சியில் இருந்திருந்தால் ஒருவனும் இங்கே வாய் திறக்க கூட முடியாது, புலி என்று பேசவே முடியாது. அவரைத்தான் ஈழத்துக்கு ஆதரவானவர், இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று சொன்னது அந்த ஜெயலலிதாவைத்தான். இவற்றையெல்லாம் விட்டுவிடலாம். ஒரே ஒரு கேள்வி. 1983 2009 வரைக்கும் தமிழ்நாடு எங்கும் ஈழத்துக்கு ஆதரவான போராட்டங்கள், ஊர்வலங்கள், கூட்டங்கள் நடந்தன. நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதில் பங்கேற்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். என் கண்ணுக்கு எதிரே பெல் ராஜன் இருக்கிறார், உமாபதி இருக்கிறார். எவ்வளவு பேர் அடிபட்டவர்கள், எவ்வளவு பேர் காயப்பட்டவர்கள், எவ்வளவு பேர் உயிரை பணயம் வைத்து மருந்து உதவி செய்தவர்கள், எத்தனை பேர் நன்றி உடையவர்கள் ஏற்க வேண்டும். நான் நன்றாக அறிவேன். ஒரு 100 ஊசி மருந்துகளை அனுப்புவதற்கு பட்ட பாடு என்ன என்று எனக்கு தெரியும். நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த வன்னி அரசு உயிரை பணயம் வைத்துத்தான் கடைசி நேரத்தில் கேசட் கொண்டு வந்தார். நான் அன்பிற்குரிய சீமான் அவர்களை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் இங்கே எல்லாம் வர வேண்டாம், ஒருவேளை கூட்டத்தில் ஒளிந்திருந்தால் வாருங்கள், ஒரு துரும்பு கூட உங்கள் மீது படாது. இது ஒரு நாகரிகமான மேடை. மேடைக்கு ஒரே ஒரு கேள்விக்கு விடை சொல்லிவிடுங்கள், கூட்டத்தை கலைத்து விடலாம். அந்த 26 ஆண்டுகளில் ஈழத்திற்காக நீங்கள் செய்தது என்ன? தமிழ்நாடு முழுவதும் பற்றி எரிந்த காலத்தில் குட்டிமணியும் தம்பிதுரையும் அங்கே ஜெகனும் மிக கொடூரமாக கொல்லப்பட்ட போது தமிழ்நாடு முழுவதும் எந்த ஊரில் திரும்பினாலும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஆதரித்த அந்த நேரத்தில் சீமான் எங்கே இருந்தார்? அவர் சின்ன பையன்லாம் இல்லை. அவருடைய வயது கூகுள் என்ன சொல்லுகிறது என்றால் 66 நவம்பரில் பிறந்தார் என்று சொல்லுகிறது. 66 நவம்பர் என்றால் 83 17 வயது. 16 வயது ஒன்றும் குழந்தை அல்ல. சரி, 87 ஜூலை 29 இந்திய இலங்கை ஒப்பந்தமான போது அதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் கூட்டம் நடத்திய தலைவர் கலைஞர் அவர்கள். இல்லை என்று சொல்ல முடியுமா? திலீபன் இறந்ததை, அந்த காட்சிகளை நாங்கள் திடலில் பார்த்துத்தான் உணர்வு பெற்றோம். பெரியார் திடல் இல்லை என்றால், திமுக கழகம் இல்லை என்றால், நான் சொல்லுகிறேன் நண்பர்களே, பிற்காலத்திலே விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் இந்த உணர்வு பரவி இருக்காது. அண்ணன் வைகோ அவர்களுக்கு நான் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை சொல்ல வேண்டும். பனி காலத்தில் கொட்டும் பணியில் அந்த ஒலி நாடாக்களை எடுத்துக்கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒவ்வொரு வீட்டுக்கும் போனவர் வைகோ. சீமான் அவர்களே, என்ன செய்தீர்கள்? எங்காவது பேசி இருக்கிறீர்களா? 87 கையொப்பமிட்ட போது சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் பயணம் போனோம். உங்களோடு இருந்த, உங்களால் தயாரிக்கப்பட்ட
பல நண்பர்கள், உங்களை தயாரித்த கவிஞர் அறிவுமதி, கவிஞர் பழனி பாரதி ஊர்தியின் மேலே உட்கார்ந்து கொண்டு சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் முழக்கமிட்டு வந்தார்களே, சீமான் என்கிற மனிதன் எங்கே இருந்தார்? ஏதாவது செய்திருக்கிறீர்களா? ஒரு வரி பேசி இருக்கிறீர்களா? ஆனை இரவு போர்க்களத்திற்கு முன்னால் மக்கள் கூட்டம் கூட்டமாக புலம்பெயர்ந்தார்களே, வைரமுத்து கூட கவிதை எழுதினார். எழுத்திலாவது நீங்கள் ஏதேனும் செய்திருக்கிறீர்களா? விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் திடிக்கும் வீடே, பனைமரக்காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒருமுறை பார்ப்போமா என்கிற அந்த துயரம் நினைத்து பாருங்கள். மறுமுறை ஒருமுறை பார்ப்போமா? நாம் வாழ்ந்த வீட்டை, வாழ்ந்த மண்ணை பார்க்க முடியுமா? ஃபாதர் கஸ்பர் வெரிதாஸ் வானொலியிலே எத்தனை உணர்வூட்டுகிற கடிதங்களை படித்தார். அந்த புலப்பெயர்வின் போது கூட்டம் கூட்டமாக பிள்ளைகளோடு, பொருட்களோடு, மாடுகளோடு பயணம் போகிற போது ஒரு வரி எனக்கு இப்போதும் நினைவிருக்கிறது. தூக்கிய போது பிணமாய், தூக்கிய போது பிள்ளையாய், கிடத்திய போது பிணமாய். அதுதானே சீமானின் குரல் கேட்டதுண்டா? 94வது ஆண்டு அமைதிப்படையினுடைய உதவி இயக்குனராக நான் அறிமுகமானேன். அவரை பார்த்தது அப்படித்தான். நண்பர் செல்வபாரதி வீட்டுக்கு அழைத்து வந்தார். எங்களோடு உதவி இயக்குனராக பணியாற்றுகிறார் பாரதி ராஜாவிடம் என்றார். ஈழம் பற்றி வாய் திறந்ததுண்டா? தடாவில் பொடாவில் சிறைக்கு போனதுண்டா? இன்னமும் நான் கேட்கிறேன். 94 எனக்கு அறிமுகம். 2002 2003 வரைக்கும் 1.5 ஆண்டு காலம் பொடாவில் இருந்தேன். நீங்கள் பொடாவுக்கு வர வேண்டாம், பொடாவில் இருந்த என்னை பார்க்கவாவது வந்ததுண்டா? ஒரு வரி பேசியதுண்டா? மனசாட்சி இருந்தால் சொல்லுங்கள். புதுக்கோட்டை பாவாணன் இன்றைக்கு நம்மை விட்டு விலகி இருக்கிறார், நம்மை விமர்சனம் செய்கிறார். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் எத்தனை மருந்து உதவிகளை செய்திருக்கிறார், எத்தனை எண்ணெய்களை பெட்ரோலை கொண்டு போய் கடற்கரையிலே கொடுத்திருக்கிறார். நம் ஐயா நெடுமாறனை விடவா நீங்கள் அதிகமாக ஈழத்துக்கு வேலை செய்து விட்டீர்கள்? ஐயா நெடுமாறன் திராவிட இயக்கத்தை எதிர்க்கலாம். இன்றைக்கு காலங்கள் மாறி இருக்கின்றன. நெடுமாறன் அவர்கள் வீட்டுக்கு வருகிற போது தான் முதலமைச்சர் என்று கருதாமல் வாசலில் போய் நின்று வரவேற்று வழி அனுப்புகிற பெருந்தன்மை உடைய தலைவரை நாம் பெற்றெடுக்கிறோம். அது அவர் வயதுக்கு கொடுக்கிற மதிப்பு. இன்றைக்கும் சொல்லுகிறேன், நான் நெடுமாறன் ஐயாவை விட்டு பிரிந்து வந்து விட்டேன். ஒரு நாளும் ஒரு சொல் கூட அவரை பற்றி தவறாக பேசியதில்லை. பிரபாகரன் அவரிடத்திலே பேசியதை, அவரிடத்திலே கருத்துகள் கேட்டதை நான் அறிவேன். எங்கே இருந்தார் சீமான்? எந்த இடத்தில் ஒளிந்து கொண்டிருந்தார்? எந்த திரைப்படத்திற்கு உதவி இயக்குனராக இருந்தார்? எப்போதாவது எங்காவது ஈழம் பற்றி ஒரு வார்த்தை நான் மறுபடியும் இந்த கூட்டத்தில் வெளிப்படையாக கேட்கிறேன். அந்த 23 ஆண்டுகளில் சீமானவர்களே, ஈழத்துக்காக நீங்கள் செய்த செயல் என்ன என்பதை சொல்லுங்கள். நாங்கள் கூட்டத்தை கலைத்து விடுகிறோம். எதுவும் செய்யாத நீங்கள் பிரபாகரனின் பிள்ளை என்று கூச்சமில்லாமல் சொல்லிக் கொள்ளுகிறீர்களே. பிரபாகரனை பற்றி பேசுகிற போதெல்லாம் என்றைக்காவது போர் பற்றி பேசியதுண்டா? ஈழ மக்களின் துயரம் பற்றி பேசியதுண்டா? அங்க போன ஆமக்கறி சாப்பிட்ட பிரபாகரன் வேற எதுவுமே உங்களுக்கு கேட்க தோன்றவில்லையா? சமையல்காரரை தவிர. சமையல்காரர் கேட்டேன்னு சொல்ற. எத்தனை வளமான வாழ்க்கை இன்றைக்கு. பிச்சை எடுத்து வாழ்கிறேன் என்று ஒருவர் சொல்லுவது அநாகரிகம் இல்லையா? பிச்சை எடுத்து வாழ்கிறவர்களுக்கு என்ன பெயர்? பிச்சை எடுத்து வாழ்கிற நீங்கள் எவ்வளவு பெரிய மாளிகையில் இருக்கிறீர்கள். இந்த பேட்டியை கொடுக்கிற போதே அந்த காட்சியை நீங்கள் கவனிக்க வேண்டும். நான் பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றது ஒரு மாளிகையில் உட்கார்ந்துட்டு, அது வாடகைக்கு தான். வாடகை விடவு நம்முடைய அதர்மம் மனோஜை கேட்டால் எல்லாம் சொல்லுவார். இங்க இருக்கிற புரூட்டஸ், இந்திரகுமார் தேரடி, கரிகாலன் எல்லாம் நான் பயந்துதான் கூப்பிடல. நான் உண்மையா சொன்னா பசுமன் பாண்டியனுக்கே பயந்த நான். ஆனால் எழுச்சியான உண்மையான உரை அது. நீங்க கரிகாலனை கூப்பிட்டு இருந்தா இந்த மேடை வேற மாதிரி ஆயிடும். நான் கேட்கிறேன், எல்லோரும் தந்த அந்த படங்கள் அவர் சொல்றாரு 10 நிமிடம் தான் மொத்தமாய் பார்த்தது. ராஜகிரனால சிரிப்பு அடக்க முடியல பாருங்க. அதுக்கு இவ்வளவு உலக அரசியெல்லாம் பேசுற மாதிரி. இன்னொரு வீடியோ இருக்கு, நானும் பிரவீனும் உட்கார்ந்து இவ்வளவையும் தொகுத்தோம், எடிட் பண்ணோம். அவர் சொல்றாருங்க, அதாவது ஒரு மனிதனுக்கு கொஞ்சமாவது கூச்சம் இருக்க வேண்டாமா? நானும் அண்ணனும் துப்பாக்கி சுட்டு பழகின போது
இதை விட நீ அவரை இழிவுபடுத்த முடியுமான்னு கேட்கிறான். அவருடைய போர் வீரம் என்ன, போர் திறன் என்ன, அவர் இவரும் ஒன்னா கோலி குண்டு விளையாடுற மாதிரி இந்த பேசுறாங்க. நாங்க 2 பேரும் ஒன்னா துப்பாக்கி சூட்டு பழகின போது சகாயம் என்ன தலைவரேன்னு தான் கூப்பிடுவார், அவர் பார்க்கவே இல்லைங்க. இத்தனையும் உங்கள் காலத்தில் உங்கள் முகத்தை உளிக்கிற, உங்கள் சாயத்தை வெளுக்கிற உங்கள் புறம். நாங்க சொல்லல, எல்லாமே நீங்க தான் பேசுற. நீங்கள் ரஜினிகாந்தை விமர்சனம் செய்யுங்கள். எப்படி விமர்சனம் செய்வது? வெற்றிடம் சுடுகாட்டில் இருக்கு, போய் படுத்துக்கன்னா ஒருத்தனை பார்த்து சொல்றது. எவ்வளவு வன்மம், எவ்வளவு வெறுப்பு இருந்தால் அப்படி பேச முடியும்? எந்த எதிரியையும் நாங்கள் சீமானை கூட அப்படி பேச மாட்டோம். சீமானையே பேச மாட்டோம்னா உலகத்துல நான் யாரையும் பேச மாட்டேன். எனக்கு வாழ்நாளில் என் அரசியல் அனுபவத்தில் நான் சீமான் மீது தான் இவ்வளவு கோபம் கொண்டேன். அதற்கு காரணம் ஓர் அழிவு சக்தியாக, விஷ செடியாக எங்கள் இளைஞர்கள், எங்கள் பிள்ளைகளின் மூளையை அரித்து கொண்டிருக்கிற சீமான் திருந்த வேண்டும் அல்லது திருத்துவோம். அவ்வளவுதான் அந்த கூட்டம். நீங்களாக திருந்த வேண்டும், விமர்சனம் செய்யுங்கள். நான் மறுபடியும் கேட்கிற கேள்வி இதுதான். 26 ஆண்டுகளில் என்ன செய்தீர்கள்? ஏன்னா அப்பதான் சின்ன பையன், நீ தான் சொல்றீங்களே அஞ்சாப்பு படிக்கும் போது கொடி, ஐயோ சகிக்க முடியல அந்த கதையெல்லாம். அந்த கதையை எல்லாரும் விவரிச்சாச்சு. அஞ்சாப்பு படிக்கும் போது கொடி எடுத்துக்கிட்டு கம்யூனிஸ்ட் அப்படி போராட்டமே நடத்தலைங்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கொடி எடுத்துக்கிட்டு அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வேற ஒரு அவமானம் பாருங்க. எடுத்துக்கிட்டு சிவகங்கையில் இருக்கிற ஆட்சியர் கட்டிடத்துக்கு, அலுவலக கட்டிடத்துக்கு முன்னால ஆர்ப்பாட்டம் செஞ்சோங்கிறார். எப்போ? அஞ்சாப்பு படிக்கிற போது. அது புரூட்டஸ் தான் 5 வயசுல அஞ்சாப்பு படிக்கும் போது, அண்ணன் எப்படின்னா 5 வயசுல அஞ்சாப்பு படிப்பாரு, அவங்க 2 பேரும் பேசுவாங்க. ஓ, அண்ணன் பெரிய அறிவாளி இல்ல, 5 வயசுலயே அஞ்சாப்பு போயிட்டு போய் தொலைவிட்டோம். 5வது வகுப்பு படிப்பதென்றால் 10 வயது. அவர் பிறந்தது 66. 10 வயது என்றால் 76. சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம். ஆனால் அந்த அலுவலகம் 83 தான் வருது. நான் சிவகங்கை மாவட்டத்துக்காரன் தான். சிவகங்கை மாவட்டம் 83 பிரிக்கப்படுகிறது. ராமநாதபுரத்திலிருந்து 84 தான் கட்டிடம் வருகிறது. 84 வரப்போகிற கட்டிடத்துக்கு 76லயே கொடி பிடிச்சது நம்ம அண்ணன் தான். எவ்வளவு கொடுமை, எவ்வளவு பொய்கள், எவ்வளவு கூச்சமற்ற தன்மை. நீங்க எண்ணி பாருங்க. இதே எம்ஜிஆர் மார்க்கெட்ல, KK நகர்ல எம்ஜிஆரினுடைய 100ஆண்டு விழா, சரியா சொல்றாரு, 100ஆண்டு விழா நடந்தது. அதில் இந்த சீமான் பேசினாருங்க. எம்ஜிஆரை பாராட்டி பேசுறாராம். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த உடனே செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? ஐயா பெரியாரை சக்கர நாற்காலியில் வைத்து அழைத்து கொண்டு வந்தார். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தது 77, பெரியார் இறந்தது 73. 73ல இறந்தவரை 77ல எப்படி நீ வண்டி வச்சு கொண்டு வந்திருப்ப? சின்ன பிள்ளைக்கு கூட புரிகிறேன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சீமான் இப்படி கேலி பொருள் ஆகிவிட்டீர்களே என்கிற வருத்தம் எனக்கு இருக்கிறது. நியாயமாய் பேசுங்கள். நீங்கள் நின்று தனித்து நின்று எல்லாவற்றிலும் தம்பியை பத்தி பேசின அந்த கவனமாய் கேளுங்கள். நேற்றைய நேர்காணலை நான் கேட்டேன். திமுகவை தவிர எல்லாவற்றோடும் உண்டுகிறார். நேற்றைக்கு பேசுகிற போது சொல்லுகிறார் பெருந்தமிழர் EPS. எதுக்கு? முருகனுக்கு அவர் தைப்பூசத்துக்கு விடுமுறை விடுறேன்னு சொன்னாராம். யாருக்கு? அந்த முருகு. இந்த அரசேந்திரன் அருளியாரெல்லாம் இருந்தா இனி சொல்லாயச்சியை விட்டுருவாங்க. ஒரு சின்ன சொல், வேர் சொல் சிறியதாக இருக்கும், அதிலிருந்து தான் சொல் நீளும். முறுக்குலேருந்து முருகு வராது. முறுக்கோட அது வல்லினம், இது இடையினம். என்ன இழவு பண்ணி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. தமிழ் வேற படிச்சுட்டேன். இடையினம் வல்லினம் தெரியாத ஒரு ஆள் ஒரு பெரிய முதலமைச்சரா வரணும்னு வேற. நண்பர்களே, அவர் படிக்கவே இல்லையாலாம் எனக்கு தெரியாது. அவர் சொல்றார் நான் படிக்கிறேன், 2 மணிக்கு எழுந்து 4 மணி வரைக்கும் படிப்பேங்கிறார். ஒரு நாள் ஒருவேளை அதனால்தான் புத்தி பேதலிச்சு. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குங்கள், படிக்க வேண்டிய நேரத்தில் படிங்க. 2 மணிக்கு எழுந்து படிச்சா இப்படிதான் போய் சேரும். அது 2 மணிலேருந்து 4 மணி படிக்கிற நேரமா அது. எப்பாவது படிச்சுட்டு போறாரு. ஆனா வல்லினமாவது படிக்கணும். முறுக்குல இருந்தெல்லாம் முருகு வராது. அந்த முருகனுக்கு தைப்பூசத்துக்கு விடுமுறை விடுவதாக சொன்னதால்
பெருந்தமிழர் இபிஎஸ், பெருந்தலைவர் இபிஎஸ், விஜய் தம்பி, திருமாவளவன் அண்ணன். எல்லோருக்கும் ஒரு அவமானம் வருது பாருங்க. திருமாவளவன் அண்ணன், என் ரத்தம் யாரு? நம்ம வேல்முருகன். ஏன் நம்ம வேல்முருகன் ரத்தம் ஆகிறாருன்னா, அவர் ஒரு 10 நாளா திமுக திட்டிட்டு இருக்காரு, உடனே இவருக்கு ரத்தம் ஆயிடுவாரு. இன்னும் 2 பேர் இருக்காங்க, பேரே சொல்ல மாட்டாரு, ஐயா தான். ஐயா ஐயா ஐயான்னா யாருன்னு என் மனைவி, என்ன ஐயா ஐயா? ஐயான்னா அது தைலாபுரத்தில் இருக்காரு. அவரை பத்தி அதிகம் பேசினா அடிச்சு போட்டுருவாங்கன்னு தெரியும். எனவே அவர் ஐயா. அதாவது செந்தில் பாலாஜி தியாகி என்றால் வஉசியார்னு கேட்கிறாரு. நல்லது, நீங்க சின்னம்மாவை போய் பாத்தீங்களே, அப்ப வஉசி ஞாபகம் உங்களுக்கு வரவே இல்லையா? சின்னம்மா எங்க இருந்து வந்தாங்க? வெளிநாடு போயிட்டா வந்தாங்க. சின்னம்மா பக்கத்துல பார்க்கிற போது உங்களுக்கு வஉசி நினைவு வரவே இல்லையே தம்பி. எனவே உங்களுக்கு தேவைப்பட்டால் வஉசி வருவார். ரொம்ப அழகா இந்திரகுமார் தேரடி, எனக்கு உண்மையிலேயே வருத்தம் தான், மன்னிச்சுக்கணும். அவ்வளவு தகவல்கள் எடுத்து வந்தார். நாம் நேரம் கருதி நிறுத்திட்டோம். வஉசியினுடைய பேச்சு, அது இப்பதான் நான் என்னுடைய 1 நிமிட செய்தியில ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இனி இந்த நாடு நாயுடுவையும் நாயக்கரையும் தான் நம்பி இருக்கிறதுன்னார் வஉசி சேலத்துல. அவர் நாயுடு என்று சொன்னது வரதராஜன் நாயுடுவை, நாயக்கர் என்று சொன்னது ஐயாவை. அந்த காலத்தினுடைய அந்த மரபு. வஉசி பாதை நல்ல பாதையா, அதுக்கு வர்ற கடைசியா. எனவே இந்த காலகட்டத்தில் இன்னொரு கேள்வியை கேட்டு விடுகிறேன். நீங்க 5 வயசுலேயே இல்லாத கட்டிடத்துக்கு முன்னால போய் ஆர்ப்பாட்டம் செய்த நீங்கள் ஏன் 43 வயது வரையில் ஈழத்துக்காக ஒரு கூட்டத்தில் கூட பேசவில்லை? அவ்வளவுதாங்க கேள்வி. இதுக்கு பதில் சொல்லிடுறேன். 2009 என்பது அவருக்கு 43 வயது. 43 வயது வரைக்கும் ஈழத்துக்காக எதுவும் பேசாமல் பிரபாகரனை பார்த்து விட்டு வந்து அவர் ஒரு ஹோட்டல் நடத்துற முதலாளி மாதிரி திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருந்து, எனக்கும் அவருக்கும் சாப்பாட்டுல பந்தயம், இதெல்லாம் அவர் இழிவுபடுத்துவதில்லை. ஒரு போர்க்களத்தில் நின்ற மாவீரனை நாங்கள் சொல்லுகிறோம், இனி சொல்லுவோம். மணியரசன் வெறும் மணியரசன் இல்லை, சாவர்கர் மணியரசன் என்றால் இவர் செந்தமிழன் சீமான் இல்லை, ஈழ மக்களை காட்டி கொடுத்த சிங்களவன் சீமான் என்று எழுதுங்கள். இனி அப்படியே எழுதுங்கள் எல்லோரும். ஈழ மக்களை, விடுதலை புலிகளை காட்டி கொடுக்கிற சிங்களவன் சீமான். மன்னித்துக் கொள்ள வேண்டியவர்கள் சிங்களவர்கள் தான், சீமானா அல்ல. அவர்கள்ட்ட வேற நல்ல குணம் இருக்கலாம், எனக்கு தெரியாது. இந்த ஆளை கொண்டு வந்து எங்களோட சேர்க்கிறீங்களேன்னு கோவித்துக் கொண்டால் மன்னித்துக் கொள்ளுங்கள். இனி சிங்களவன் சீமான் தான், சாவர்கர் மணியரசன் தான். நம்முடைய அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் இந்த சொல் பரவட்டும். இன்னொரு கேள்வி இருக்கிறது. 26 ஆண்டுகளில் ஈழத்துக்காக நீங்கள் செய்தது என்ன? பொழுது விடிந்தால் தமிழ் தேசியம் என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் சொல்லுகிற தமிழ் தேசியம் இறையாண்மை கொண்ட தமிழ் தேசம் என்றால் தனித்தமிழ் நாடா? பெரியார் சோழன் சொல்லிய 94 வயசுல தனித்தமிழ்நாடு என் நோக்கம் என்று நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிறான்னு எழுதுன மாவீரண்டா எங்க ஐயா. நீங்க ஏன் தனித்தமிழ்நாடு கேட்கல? நாங்க எங்க கொள்கையை சொல்லவே இல்லையே. தன்னுரிமையா தனிநாடா, தன்னுரிமையா மாநில சுயாட்சியா? இந்த 3க்கும் வித்தியாசம் தெரியுமா? ஏன்னா இதெல்லாம் கேட்கறது ஒன்னும் குறைச்சி மதிப்பிட்டு கேட்கல. பாவம் தெரியாத ஆளை வச்சு நம்ம கேள்வி கூடாது, வேற வழி இல்லாம கேட்கிறேன். இல்ல நீங்க சாவர்கத்தையாவது கேட்டுவாங்க. தனிநாடா சொல்லுங்களேன். ஒரு படத்துல சொல்லுவான்ல, நீ தான் தைரியமானவனாச்சே சொல்லு, பரம்பரைக்கே உனக்கு பயம் கிடையாதுல்ல, சொல்லு தனிநாடு கேட்கிறேன்னு சொல்லு. சொல்லு. வருண் காத்துக்கிட்டு இருக்காரு, ஐபிஎஸ். அவர் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்காரு. சொல்லு, தனிநாடு தான் கேட்கிறேன்னு சொல்லு. உங்க சாவர்கரையும் சொல்ல சொல்லு. எனவே சிங்களவன் சீமானுக்கு நான் வைக்கிற கேள்விகள் 2 தான். 26 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் ஈழத்துக்கு ஆதரவாக பற்றி எரிந்த நேரத்தில் எந்த போராட்டத்திலாவது நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்களா? 1, நீங்கள் கோருகிற தமிழ் தேசியம் தனிநாடா, தன்னுரிமையா, மாநில சுயாட்சியா? இல்லைங்க, மாநில சுயாட்சி தான் கேட்கிறேன். வந்துரு, இந்த மேலைக்கு வந்துருங்க. என்னத்துக்கு அப்புறம் தனியா தமிழ் தேசியம்? உமாவதி கோவப்பட்டாரு. என்னங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு மேடை போட்டா நீங்க அந்த எல்லாம் கூப்பிடுறீங்க. நல்லது. 3வது இறுதி பகுதி.
நேற்று புத்தக கண்காட்சியில் நடைபெற்றது. ஒன்று, அது தனியாரினுடைய ஏற்பாட்டில் தான் நடந்திருக்கிறது, பப்பாசி நடத்தவில்லை. ஆனாலும் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடாமல் புதுவை வாழ்த்தை பாடிவிட்டு அப்படி ஒரு வாழ்த்து புதுவை சேர்ந்தது என்று எனக்கு தெரியாது என்று சொல்லுவது. நம்முடைய தோழர் உமா சொன்னது போல பதிப்பகம் வைத்திருக்கிற உங்களுக்கு இந்த சின்ன செய்தி கூட தெரியாது என்று சொல்லுவது. இரண்டாவது, அந்த மேடையில் நீ கலைஞரை தாக்கிக் கொள்வதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. ஏனென்றால் நீங்கள் தாக்கியா எங்கள் ஐயாவும் அண்ணாவும் கலைஞரும் தாழ்ந்து விட போகிறார்கள் இந்த மண்ணில். எத்தனை எதிர்ப்புகளை பார்த்தவர்கள் அவர்கள். 2 செய்தியை நான் சொல்றேன். அண்ணா பேசினது இன்னும் ஒரு 5 நிமிடம் எனக்கு இந்த நினைவு வருகிறது. அண்ணா எழுதுறார். எப்போ எழுதுறாருன்னா 1967 முதலமைச்சர் ஆயிட்டார். செப்டம்பர் 17 ஐயா பெரியாரோடு 2 பேரும் ஒரே இடத்தில் திருச்சியில் அழைத்து வரப்படுகிறார்கள். இப்ப அண்ணா சொல்றார், இப்போதுதான் இப்படி தோரண வாயில்கள் வளைவுகள் எல்லாம் எங்களை வரவேற்கின்றன. இதே திருச்சியில் கிழிந்து போன பிய்ந்து போன செருப்புகளை வைத்து வளையமாக வைத்திருந்த காலத்திலும் நாங்கள் வந்தவர்கள் தான், எங்களுக்கு இறங்குகின்றனர். திருப்பூர்ல இங்க ஈவே ராமசாமி கழுதை இன்று பேசுகிறதுன்னு எழுதி வச்சிருந்தான். அதை அழிச்ச போது ஐயா அழிக்க வேண்டாம்னா, அவன் தான் வேலை இல்லாம எழுதுறான்னா அதை போய் நமக்கு வேலை இருக்கு. ஐயா கழுதைன்னு எழுதியிருக்கான். என்னை கடவுள் என்று சொன்னால் நான் மகிழப் போவதும் இல்லை, கழுதை என்று சொன்னால் வருத்தப்பட போவதும் இல்லை. என் வேலை எதுவோ அதை நான் செய்வேன். அடுத்ததாக அண்ணா சொல்லுகிறார், ஈரோட்டுக்கு பக்கத்துல சங்கூர் என்று ஒரு ஊர். அந்த நிகழ்ச்சி எனக்கு படித்த போது புதிதாக இருந்தது. அந்த சங்கூர்ல ஐயாவும் அண்ணாவும் பேசுகிறார்கள். மிக வித்தியாசமான ஒரு எதிர்ப்பு. கோணி மூட்டைகள்ல சாம்பலை எடுத்துட்டு வந்திருக்கிறான். இங்க நம்ம புரூட்டஸ் நல்லா சொன்னாரு, அந்த சின்ன பையனை எல்லாம் அது நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள்னு கல் வச்சிருக்கானான்னு பாக்குறது. சங்கூர்ல மூட்டை மூட்டையாய் சாம்பலை வைத்துக் கொண்டு ஐயாவும் அண்ணாவும் பேச பேச சாம்பலை வாரி முகத்தில் இறைத்திருக்கிறார்கள். அண்ணா சொல்லுகிறார், ஐயாவுக்கு இன்னும் கொஞ்சம் கருப்பு இருக்கு, முழுசும் வெள்ளையாயிடும், தாடி வீசுறாங்க. எல்லாவற்றையும் பார்த்து விட்டு தான் வந்திருக்கிறோம். அன்றைக்கு தலைவர்களின் முகங்களில் சாணத்தை எடுத்து வீசினார்கள். இன்றைக்கு வலைத்தடங்களில் ஆபாச சொற்களை வீசுகிறார்கள். இன்றைக்கு இரவு வீட்டுக்கு போன உடனே என்னை பற்றி எத்தனை இழிவான சொற்களால் எழுதுவார்கள் என்று எனக்கு தெரியும். நீ 1,00,000 சொற்களால் இழிவாய் எழுதினாலும் நான் என் வாழ்வினால் தூய்மையாய் என்றும் நிற்பேன். உன்னால் என்னை இழிவுபடுத்த முடியாது, ஒரு நாளும் இழிவுபடுத்த முடியாது. எனவே அப்படி பேசியிருக்கிறவர், நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எத்தனை எதிர்ப்பையோ பார்த்து வளர்ந்தோம். கலைஞர் பாதை, நாசகாரன் பாதை, மோசக்காரன் பாதை என்று நீ கட்சி கூட்டம் போட்டு நடத்து, பேசு. பொது வெளியில், புத்தக கண்காட்சியில், அனைவருக்கும் பொதுவான இடத்தில், தமிழ்நாடு அரசினுடைய நிதியை பெற்றுக் கொண்டிருக்கிற இடத்தில் பேசுவதற்கு உனக்கு உரிமை இல்லை. அப்படி உன்னை பேச அனுமதித்தவர்கள் யார்? இதுதான் என்னுடைய பேச்சின் கடைசி. பப்பாசி இன்றைக்கு சொல்லிவிட்டார்கள், சீமான் பேச்சுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை. அடுத்ததையும் சொல்லிவிட்டார்கள், தமிழ்த்தாய் வாழ்த்து பாடாததற்கும் நாங்கள் பொறுப்பு இல்லை, எங்களுக்கு இப்படி நடக்கும் என்று தெரியாது தானே? நடந்து விட்டது இல்லையா? நடத்தியதற்கு யார் காரணமாக இருந்தார்கள்? யார் அழைத்தார்கள்? உடனே டிஸ்கவரி பாரிஸில் இருந்து நண்பர் வேடியப்பன் அறிக்கை விடுகிறார், சீமான் இப்படி பேசுவார் என்று எங்களுக்கும் தெரியும். எவனுக்குமே தெரியாம எதுக்கட அழைச்சு வைங்க. ஒரு ஆளை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மேடையில் நான் சொல்லுகிறேன், ஆவேசமாக பேசலாம், ஒரு சொல் கூட ஆபாசமாக இருக்கக்கூடாது, ஒரு சொல் கூட வன்முறையை தூண்டக்கூடாது. ஏனென்றால் அது அவர் பேசினார்னு நான் விலக மாட்டோம். இந்த மேடையில் பேசப்படுகிற எல்லாவற்றுக்கும் இந்த பேரவை பொறுப்பு, திராவிட இயக்க தமிழர் பேரவை பொறுப்பு. அதானே நாணயம், அதானே நேர்மை. கேட்கிறேன், டிஸ்கவரி பேலஸ் வேடியப்பன் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு, எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, என்னை ஆலோசனை சொல்லுவதைகளை விட்டு எங்களை முடக்கி விடாதீர்கள் என்று. உங்களை முடக்குவதெல்லாம் எங்களுக்கு நோக்கமே இல்லை, உங்களோடு எங்களுக்கு எந்த பகையும் இல்லை. ஆனால் செய்த தவறு, நடந்த தவறுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால் தான் நீங்கள் நாணயமான மனிதர். நீங்களாக விலக வேண்டும், இதுதான் தீர்மானம். இல்லையானால் பப்பாசி
டிஸ்கவரி புக்ஸ் பதிப்பகத்தை பபாசியிலிருந்து விலக்குவதோடு புத்தக கண்காட்சியை விட்டு அவர்களை வெளியேற்ற வேண்டும். இந்த உரத்த கையொலி, இந்த தீர்மானத்துக்கான ஆதரவு இங்கே கூடியிருக்கிற 1000 கைகள் ஒலிப்பதன் மூலம் இது பபாசிக்கு மட்டுமல்ல, இதனுடைய தீர்வு தமிழ்நாடு அரசுக்கும் அனுப்பப்படும். எங்கள் தலைவர் கலைஞரை புத்தக கண்காட்சியில் விமர்சிப்பதற்கு எவனுக்கும் உரிமை இல்லை, பார்த்து கொண்டிருக்க முடியாது. நாங்கள் பசும்பொன் பாண்டியன் சொன்னது போல இது உங்களுக்கான கடைசி எச்சரிக்கை. நன்றி, வணக்கம்.